கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் டெல்லியில போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு, போராட்டத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பணி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து சொல்லக்கூடிய நிலையில் இந்த போராட்டத்தை நேற்று முன்தினம் அறிவித்து இன்று நாம் தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தை நம்முடைய நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்த நேரத்தில் அதிகமான பேர் இந்த போராட்டத்திலே பங்கேற்க வருவார்கள் என்று ஒரு பெரிய மைதானத்தை தேர்ந்தெடுத்து இதை நடத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையை பயன்படுத்தி இந்த போராட்டம் வெற்றி பெற கூடாது, கூட்டம் அதிகமான அளவிற்கு வந்துவிடக்கூடாது என்கிற ஓர வஞ்சனையோடு பல்வேறு முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது முதலமைச்சருடைய சொந்த மாவட்டமாக இருக்கிற காரணத்தால் இந்த போராட்டத்தை எப்படியாவது தோற்கடித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த முயற்சியில இறங்கியிருக்கிறார்கள். எனக்கு இந்த நேரம் வரையில் கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல்வேறு பகுதிகளிலிருந்து, பல்வேறு ஒன்றியங்களிலிருந்து, பல்வேறு நகர பகுதிகளிலிருந்து இந்த போராட்டத்திற்காக வருகை தந்து கொண்டிருந்த நம்முடைய கழக தோழர்களை, விவசாய பெருங்குடி மக்களை தடுத்து நிறுத்தி அவர்களை எல்லாம் கைது செய்து பல்வேறு திருமண மண்டபங்களில் அடைத்து வைத்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இதை முடித்துவிட்டு அப்படி அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் பார்த்துவிட்டுத்தான் சென்னைக்கு போகிறேன். ஓரிடத்திலே தான் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக முடிவு செஞ்சோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சேலம் மாவட்டம் முழுவதும் நடத்துங்கள் என்று நம்மை ஆங்காங்கே கைது செய்து திருமண மண்டபங்களில் சிறைபிடித்து வைத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எடப்பாடி பகுதியில 1000 பேரும், நங்கவலி பகுதியில 1000த்திற்கு மேற்பட்டவர்களும், கொங்கனாபுரம் பகுதியில 1000 பேரும், சங்ககிரியில் 1000 பேரும், தாரமங்கலத்தில் 1500 பேரும், குளத்தூர் பகுதியில 1000த்திற்கு மேற்பட்டவர்களும், வாழப்பாடியில் 1000 பேரும், தம்பம்பட்டியில் 500 பேரும், ஆத்தூரில் 1500 பேரும், பெத்தநாயகம்பாளையத்தில் 1000 பேரும், அயோத்தியா பட்டணத்தில் 1500 பேரும், ஓமலூர் கடையாம்பட்டி பகுதியில் 5000 பேரும் சிறைபிடிக்கப்பட்டு மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
சுற்று வட்டாரத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்பால் வாகனங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய 25,000 பேர் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சீப்பை ஒழித்து வைத்து விடுகிற காரணத்தால் திருமணம் நின்று விடாது. இது எடப்பாடியின் மாவட்டமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் அண்ணன் வீரபாண்டியார் பிறந்தமம் மறந்து விடாதீர்கள். வேளாண் துறையிலே புரட்சி செய்த ஒரு மாவீரன் அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள். கழகத்திற்காக, தலைவர் கலைஞருக்காக தன் உயிரையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர் அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள். அவருடைய மண்ணில் இருந்து பேசக்கூடிய நான் இந்த எடப்பாடிக்கா அஞ்சி நடுங்கி உடுங்கி மூலையிலே நாங்கள் முடங்கிவிடப் போகிறோம். இந்த போராட்டத்திற்கு நான் புறப்பட்டு இங்கே வருவதற்கு முன்னால் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி வணக்கம் செலுத்திவிட்டு மரியாதை செலுத்திவிட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். ஆகவே இந்த போராட்டம் என்பது ஏதோ அரசியல் நோக்கத்திற்காக அல்ல, எங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக அல்ல, கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நடத்துகிற போராட்டம் அல்ல. இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்காக நாம் நடத்துகிற போராட்டம் என்பதை ஆளுங்கட்சிக்காரர்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். ஆளுங்கட்சியிலே பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அதை அறிந்து கொண்டாக வேண்டும். ஆளுங்கட்சி சொல்வதையெல்லாம் இன்றைக்கு கைகட்டி வாய்ப்புத்திக் கொண்டு அப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை இது எதற்காக நடக்கிற போராட்டம் என்பதை தயவு செய்து நீங்கள் உணர்ந்து பார்த்திட வேண்டும். நாம் மட்டுமா உணவு சாப்பிடுகிறோம், நாம் மட்டுமா சாப்பாடு சாப்பிடுகிறோம்? காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே, நீங்களும் உணவு தான் சாப்பிடுகிறீர்கள், சாப்பாடு தான் சாப்பிடுகிறீர்கள். அது உழவர்கள் தரக்கூடிய உணவு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் காவல்துறையை விமர்சித்து பேசுவதாக யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எண்ண மாட்டார்கள். ஏனென்றால் நாமும் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் தான், விரைவில் ஆட்சி பொறுப்புக்கு வரப்போக்கூடியவர்கள் தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை என்ன? விவசாய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி போராடக்கூடிய விவசாயிகளை மத்திய அரசு உடனடியாக அழைத்து பேசி ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய உழவர்களை காப்போம், உழவை மீட்போம், மண்ணை காப்போம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை காப்போம் என்ற உறுதியோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்காக அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்தை எடுத்துச் சொல்லி இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று நாம் சேலத்தில் கருப்பு கொடியோடு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் சேலத்தில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரங்களில், வேலூரிலே நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்கள் மயிலாடுதுறையில, நம்முடைய துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அவர்கள் திருவண்ணாமலையில, ஐ பெரியசாமி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல்லில்,
நம்முடைய ராஜா அவர்கள், துணை பொதுச் செயலாளர் ராஜா அவர்கள் நீலகிரியில, துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் நாமக்கல் பகுதியில, திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் ஈரோட்டில, அதே போல பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள், நம்முடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய முன்னோடிகள் பங்கேற்கக்கூடிய வகையில் அந்த போராட்டம் ஆங்காங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எழுப்பக்கூடிய இந்த குரல் டெல்லி பட்டணத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயியுடைய காதுகளில் ஒலித்தாக வேண்டும். மண்ணையும் மக்களையும் காக்கக்கூடிய பணியில திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் துணை நிற்கும் என்பதற்கு அடையாளம் தான் இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அனைத்து சாலைகளும் ரோமானிய சாம்ராஜ்யத்தை நோக்கி என்று சொல்லுவார்களே, அதே போல இன்றைக்கு அனைத்து சாலைகளும் டெல்லியை நோக்கி, அங்கு விவசாய பெருங்குடி மக்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். முதலில் பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் புறப்பட்டார்கள். அதை தொடர்ந்து ஹரியானாவிலே, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அந்த போராட்டத்தில் இப்ப இணைந்து கொண்டார்கள். டெல்லிக்குள்ளே நுழையவிடக்கூடாது என்று ஹரியானா அரசு அவர்களை தடுத்து நிறுத்துகிறது. அந்த தடையை மீறி அவர்கள் டெல்லிக்குள்ளே புகுந்தார்கள். தலைநகர் டெல்லிக்குள்ளே புகுந்த அந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். நீங்கள் தினந்தோறும் தொலைக்காட்சிகளே, பத்திரிகைகளே படித்துக் கொண்டிருப்பீர்கள், பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் நான் கருதுகிறேன். லட்சக்கணக்கானவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் வாகனங்கள் ஆயிரக்கணக்கில், டிராக்டர்கள் ஆயிரக்கணக்கில் அங்கே குவிந்து கொண்டிருக்கிறது என்று தினந்தோறும் தொலைக்காட்சிகளில் அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு போராட்டம், அதுவும் குறிப்பாக விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டம் நடந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் இப்பொழுதுதான் ஒரு வரலாற்றை பெறக்கூடிய அளவிற்கு டெல்லியிலே விவசாயிகள் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு இந்த மேடையிலே நின்று கொண்டு அந்த விவசாய பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கு வணக்கத்தை சல்யூட் என்று அளிக்கக்கூடிய வகையில் அவருக்கு பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகம் ஆகிய இப்படி பல்வேறு மாநிலங்களிலிருந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் என்று சொன்னால், அதில் குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் தான் அதிகமானவருக்கு அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலாக அண்ணா மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் முதலமைச்சர் என்ற முறையோடு முதலாக பஞ்சாப் மாநிலத்திற்கு செல்லுகிறார். அரசின் அழைப்பை ஏற்று சென்றார். அங்கு குருநானக் அவர்களுக்கு ஒரு விழா நடக்கிறது. 500வது ஆண்டினுடைய விழா நடக்கிறது. அந்த விழாவுக்கு கலைஞர் அவர்கள் நேரடியாக சென்றார்கள். சென்ற நேரத்தில் அந்த விழாவிலே கலந்து கொண்ட நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உரையாற்றியது என்னவென்று கேட்டால், உங்களுக்கு குருநானக், எங்களுக்கு திருவள்ளுவர், உங்களுக்கு பகத்சிங், எங்களுக்கு கட்டபொம்மன். ஆக அந்த அளவிற்கு தத்துவ வரலாற்றிலே, தியாகத்திலே தமிழகத்திற்கும் பஞ்சாபிற்கும் ஆரோக்கியமான ஒரு போட்டி இருந்திருக்கிறது என்பது இது தெளிவாக காட்டுகிறது. ஈழத் தமிழர்களுக்காக, ஈழத் தமிழர்களுக்கு உதவி செய்ததற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் ஈழ மக்களுக்கு துணை நின்றார் என்ற ஒரு காரணத்தை அடிப்படையாக வச்சு அன்றைக்கு தமிழகத்தில் இருந்த தலைவர் கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று அன்றைக்கு பிரதமராக இருந்த சந்திரசேகர் அவர்கள் முடிவு செஞ்சு அதற்கான பணியில் அவர் ஈடுபட்டார். அதற்காக அவர் திட்டமிட்டார். அப்பொழுது தமிழகத்தினுடைய கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள்
பஞ்சாப் மாநிலத்தினுடைய சிங்கமாக விளங்கிய சுர்ஜித் பர்னாலா அவர்கள், கலைஞர் ஆட்சியை நான் ஒரு காலம் கவிழ்க்க மாட்டேன், என் கையொப்ப பதிலை நான் விட மாட்டேன் என்று அழுத்த திருத்தமாக எடுத்து சொன்னார். ஜனநாயக படுகொலைக்கு நான் துணை நிற்க மாட்டேன் என்று சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய கவர்னர் பதவியே தூக்கி எறிந்துவிட்டு சென்ற ஒரு சிங்கம் தான் பஞ்சாப் சிங்கம் நம்முடைய பர்னாலா அவர்கள். அத்தகைய ஒரு மிகப்பெரிய போராளியை பெற்ற அந்த மாநிலம்தான் பஞ்சாப். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் அசைக்க முடியாத பிஜேபியே இன்றைக்கு அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த அரசை ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளை மதிக்காமல், விவசாயத்தை பற்றி கவலைப்படாமல், ஜனநாயகத்தை மதிக்காமல், நாடாளுமன்றத்துடைய நெறிமுறைகளை பற்றி கூட கிஞ்சித்து சிந்தித்து பார்க்காமல், தங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்ற ஒரு ஆணவத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் 3 வேளாண் சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது மத்திய அரசு. அப்படி நிறைவேற்றுவதற்கு முன்னாலே இந்த பிரச்சனை குறித்து மத்திய அமைச்சரவை கூடி விவாதித்தது. விவாதித்த நேரத்தில் மத்தியில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்சிம்ரத் கௌர் பாதல் பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர், அவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் எதிர்ப்பு தெரிவித்தும் அது மறுக்கப்படுகிறது. ஆக மறுக்கப்பட்ட காரணத்தால் உடனடியாக தன்னுடைய பதவியை தூக்கி எறிந்தார், ராஜினாமா செய்தார் ஒரு பெண் அமைச்சர். கூட்டணியிலிருந்து விலகினார்கள். அப்பொழுதே மத்திய அரசு விழித்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தின் இரு வகைகளில் கடுமையான எதிர்ப்பு. அப்பொழுதாவது மத்திய அரசு பின்வாங்கியிருக்க வேண்டும். வடக்கே பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள், தெற்கே நாமும் பெரும் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மத்திய அரசு பரிசீலனை செய்திருக்க வேண்டும். ஆனால் அவசரமாக, அதுவும் இப்பொழுது கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தை பற்றி கூட கவலைப்படாமல் அவசரமாக இந்த 3 வேளாண் சட்டத்தை நிறைவேற்றினார்கள். 3 மாத காலம் மத்திய அரசுக்கு விவசாயிகள் அவகாசம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாஜகவை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல மாட்டேன், போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள். நான் ஏழை தாயினுடைய மகன் என்று தன்னைத்தானே தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் யார்? பிரதமர் மோடி அவர்கள். நான் கேட்கிறேன், ஏழை தாயினுடைய பிள்ளைகள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு தெரியாதா? ஏழை தாயுடைய மகன் என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானம் அல்லவா இது? விவசாயிகள் வீதியிலே படுத்திருக்கக்கூடிய அந்த நாள் வானொலியில பிரதமர் மோடி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வேளாண் சட்டத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன, ஆனால் அதில் எந்த நன்மைகள் இருக்கின்றன என்று சொல்லல. இருந்தால் தானே சொல்ல முடியும், அதனால் சொல்ல முடியல வராது. இன்று விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், நம்மை போன்ற இயக்கங்கள், கட்சிகள் எழுப்பக்கூடிய முழக்கங்கள் எதுவாக இருந்தாலும், அதுதான் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்பதாகும். பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் எங்காவது எந்த இடத்திலாவது அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறதா? இன்றைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அந்த விவசாயிகள் நடத்த தொடங்கிய காரணத்தால் பிரதமர் என்ன அறிவிப்பை வெளியிட்டார்? தற்போது ஆதார விலை விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்று பிரதமர் இப்போது சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு வெறும் வார்த்தையாக சொல்லக்கூடிய இந்த பிரதமர் அந்த உத்தரவாதத்தை ஏன் சட்டமாக கொண்டு வரல?
இதுதான் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் வைக்கிற கேள்வி. இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், சட்டத்தில் இருந்தாலே அதை நிறைவேற்றுவதில் எவ்வளவு சங்கடம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். பிரதமரின் வாக்குறுதியை நம்பி யாராவது குறைந்தபட்ச ஆதார விலையை தருவார்களா? இதே பிரதமர் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்ன சொன்னார்? விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு உயர்த்துவேன் என்று சொன்னார். உயர்த்தினாரா? விவசாயிகளுடைய வருமானம் தான் போயிடுச்சு, இருந்த வருமானம் போயிடுச்சு. அதுதான் உண்மை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய தற்கொலைகளை தடுப்போம் என்று தேர்தல் நேரத்தில் எல்லா மாநிலத்திலும் போய் சொன்னார். கடந்த ஆண்டு மட்டும் 10,281 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார்கள். ஆக வருஷத்துக்கு 10,000 பேர் விவசாயிகளுடைய தற்கொலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் MS சுவாமிநாதனுடைய கமிட்டி அறிக்கையை அமல்படுத்துவோம் என்று இதே பிரதமர் மோடி அவர்கள் உறுதிமொழி தந்தார். அதனை அமல்படுத்த முடியாது என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் செய்கிறது. மோடியின் வாக்குறுதியை நம்பி விவசாயிகள் வாக்களித்தார்கள். அதற்கு மோடி அளித்திருக்கக்கூடிய பரிசு இந்த விவசாய விரோத 3 வேளாண் சட்டங்கள் தான். அதனால்தான் விவசாயிகளை காப்பாற்று, விவசாயிகளை காப்பாற்று, விவசாயம் காப்பாற்று, விவசாயம் காப்பாற்று என்று விவசாயிகள் சேர்ந்து நாமும் முழக்கமிடுகிறோம். இதுதான் உண்மை. வாழும் தெய்வங்களாக விவசாயிகள் இன்றைக்கு வேதனைப்படலாமா? மக்களை காக்கக்கூடிய விவசாயிகளை மரணக்குழிகளை தள்ளலாமா என்ற கேள்வியை நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இது என்ன கொடுமை என்று கேட்டால், ஏழை விவசாயிகளை பாதிக்கக்கூடிய 3 வேளாண் சட்டங்களை ஏழை தாயினுடைய மகன் நிறைவேற்றினார். ஒரு ஏழை தாயின் மகன் தான் இதை கொண்டு வந்தார். ஆனால் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய இந்த 3 சட்டங்களை ஒரு விவசாயி ஆதரிக்கிறார். யார் அந்த விவசாயி உங்களுக்கு தெரியும். பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமையில மிகப்பெரிய கொடுமை. வறுமையை பற்றி தெரியாத ஒரு பிரதமர் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். விவசாயத்தை பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர் இதை ஆதரிக்கிறார் என்றால் நாம் விட்டுவிடலாம். ஆனால் கொண்டு வந்திருக்கக்கூடியவர் ஏழை தாயினுடைய மகன். ஆதரிப்பவர் தன்னை விவசாயி என்று ஊர் ஊரா போய் தம்பட்டம் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருவர். கடந்த 3ஆம் தேதி இதே சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகை நிருபர்களை சந்திச்சு பேட்டி கொடுக்கிறப்போ சொல்றார், அந்த சட்டத்தால் யார் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று ஏதோ பெரிய அதி புத்திசாலி போல கேட்டிருக்கிறார் நிருபர்களை பார்த்து. சட்டம் பயன்பாட்டிற்கு வந்ததற்கு பிறகு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால் யாருக்கு பாதிப்பு என்று இங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். இது கத்தி, இது கத்தி, நல்லா கவனிங்க, இது கத்தி. இது குத்தினால் தான் ரத்தம் வரும் என்றுதான் சொல்ல முடியும். இது துப்பாக்கி, இது சுட்டால் தான் மரணம் ஏற்படும் என்று சொல்ல முடியும். குத்துவதற்கு முன்னால் ரத்தம் வரலையே, சுடுவதற்கு முன்னால் அவன் செத்து போலியே என்று விவரம் இல்லாமல் கேட்பது போல எடப்பாடி பழனிசாமி உளறிக் கொண்டிருக்கிறார். இந்த 3 சட்டங்களை விவசாயிகள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால், உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு, அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை என்று எதையும் இந்த சட்டத்தில் சொல்லல. விவசாயி என்ன விளைவிக்கலாம், யாருக்கு விற்கலாம், என்ன விலைக்கு விற்கலாம், அதை தீர்மானிக்கக்கூடிய உரிமையும் சுதந்திரத்தையும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்குகிறது இந்த சட்டம். தான் உண்மை. தரகர்களை ஒழிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பெரிய வியாபாரிகள், பெரிய கிடங்குகள் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள்,
பன்னாட்டு ஏற்றுமதியாளர்களுக்கு விவசாயிகளை அடிமைகள் ஆக்குறது இந்த சட்டங்கள். இந்திய உணவுக் கழக ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், நேரடி கொள்முதல் நிலையங்கள் ஆகியவை இனி இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது. உணவு பாதுகாப்பும் நியாய விலைக் கடைகள் மூலமாக அத்தியாவசிய உணவுப் பொருள் விநியோகமும் கேள்விக்குறியாகும். உழவர் சந்தைகளை இனி அனுமதிக்கப்பட மாட்டார்கள். சிறு குறு நடுத்தர விவசாயிகள் தான் இந்தியாவிலே 95% பேர் இருக்கிறாங்க. சிறு குறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள் தான் ஏறக்குறைய 95%, 95% அவங்க தான் இருக்கிறாங்க. இவங்க இடத்துல குளிர்பதன கிடங்கு இருக்கா? கிடையாது. எனவே குளிர்பதன கிடங்கு வைத்திருக்கக்கூடியவர்கள் யார்? அவங்க இடத்துல விவசாயம் போயிடும். ஏற்கனவே கரும்பாலைகளுக்கு கரும்பை கொடுத்து விட்டு ஆண்டு கணக்கில் பணம் வாங்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான கரும்பு விவசாயிகளை போல அனைத்து தரப்பு விவசாயிகளையும் தவிப்புக்கு ஆளாக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதனால்தான் விவசாயிகளும் நாமும் இந்த சட்டத்தை எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா காலத்தில் இந்த அவசர சட்டம் எதற்காக நிறைவேற்ற வேண்டும்? வேளாண்மை பற்றி மாநில அரசுகள் முடிவெடுக்கலாம் என்றுதான் சட்டத்தில் இருக்கு. அந்த உரிமை மாநில அரசுக்குத்தான் உண்டு. அதையே மீறி மத்திய அரசு எதற்காக இதில் தலையிட வேண்டும்? இந்த சட்டத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீடு உண்டா? கடன் தள்ளுபடி உண்டா? உணவு தானிய மானியம் உண்டா? உரமானியம் உண்டா? இடுபொருள் இருப்பு மற்றும் விநியோகம் உண்டா? பொருட்களை பதப்படுத்தி வச்சு அதற்கு வேண்டிய நிதி உதவி உண்டா? விவசாய தொழிலாளருக்கு வேலை உத்தரவாதமோ குறைந்தபட்ச கூலியோ உண்டா? எதுவும் கிடையாது. அதனால்தான் இந்த சட்டங்களை விவசாயிகளும் எதிர்க்கிறார்கள், நாமும் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். இவை எதற்கும் பதில் சொல்லாத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே அவர் பேசியிருக்கிறார். 2 நாளா பத்திரிகையில் நானும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார். என்னன்னா, பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளும் வியாபாரிகளும் சேர்ந்து பஞ்சாப் விவசாயிகளை தூண்டி விடுவதாக யாரு? இந்த சேலத்து விஞ்ஞானி எடப்பாடி பழனிசாமி கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த கண்டுபிடிப்பை பஞ்சாபிலோ டெல்லியில போய் சொல்லுவதற்கு பழனிசாமி தயாரா? உனக்கு துணிச்சல் இருந்தா, தைரியம் இருந்தா, டெல்லிக்கு போய் அங்க போராடிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளிடத்துல சொல்லக்கூடிய அந்த தெம்பு இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். இந்தியா முழுவதும் கொண்டு போய் விற்றுக்கொள்ளலாம் என்பது ஏதோ பெரிய கண்டுபிடிப்பை போல பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு. எடப்பாடியிலே தக்காளி பயிரிடும் விவசாயி அதிக விலைக்காக பஞ்சாப் போய் விற்பாரா? நான் கேட்கிறேன். அல்லது அவரே பஞ்சாப் மார்க்கெட்டுக்கு போக சொல்கிறாரா? வாய்க்கு வந்தபடியெல்லாம் முதலமைச்சர் பேசுவதா? நிருபர்கள் வாதம் செய்ய மாட்டாங்க என்பதற்காக ஊர் ஊரா போய் உளறிட்டு இருக்கிறார். வாய்க்கு வந்தபடியெல்லாம் நிருபரிடத்தில் பேசிட்டு இருக்கிறார். அபாண்டமான பொய் குற்றச்சாட்டு. நம்முடைய கழகத்தின் மீது, தலைவர் கலைஞர் அவர்கள் மீது, என் மீது அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல்கள்லாம் இப்ப அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை தாங்கிக் கொள்ள முடியாதவர் நேரடியா மக்கள் சந்திச்சு ஓட்டு போட்டு முதலமைச்சரா வந்திருந்தா நான் வரவேற்றிருப்பேன். அவர் எப்படி முதலமைச்சரானாங்கிறது கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். மண்டி போட்டு, ஊர்ந்து போய், தவழ்ந்து போய் அவரு பேட்டி கொடுக்கிறாரு. அவர் ஊழலை மறுபடியும் மறைக்கிறதுக்காக 2G ராஜாவா, சர்க்காரியா கமிஷனா, எம்ஜிஆரையே பார்த்து போட்ட வழக்கு அது. கடைசியில் என்ன பண்ணார்? நான் சொல்லல, சேலாங்கண்ணன் சொன்னார். என்னாச்சு வழக்கு? 2G வழக்கு என்னாச்சு? இப்போ ஒன்றும் இல்லை. அவர் கொடுத்த பேட்டிக்கு நம்முடைய துணை பொதுச் செயலாளர் ராஜா அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகை நபிகளை கூப்பிட்டு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அழகா சொல்லியிருக்கிறார். நம்ம ராஜா சொல்லியிருக்கிறார். உங்களுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய மீது சுமத்தப்பட்ட குற்றம் தான் நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு போன வரலாறு உங்க வரலாறு.
எங்க மீது போட்ட வழக்குகளுக்கு இதுவரைக்கும் நிரூபிக்கப்படல அத்தனை பேர் நாங்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கோம். இதுதான் திமுகவுடைய வரலாறு. நான் ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு கோட்டைக்கு வரேன். 3 நாள் டைம் கொடுங்க, 3 நாள்ல கூப்பிடுங்க, நான் வரேன். முதலமைச்சர் இல்ல, அமைச்சர்கள் இல்ல, அதிகாரிகள் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச சட்ட வல்லுநர் கூப்பிட்டு உட்கார வைங்க. நான் தன்னந்தனியா வரேன், விவாதிப்போமா, தயாரா? சொடுக்கு போட்டு கேட்டார. 3 நாள் தாண்டிடுச்சு, இது வரைக்கும் ஏன் எடப்பாடி வாய் திறக்கல? தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, உனக்கு உண்மையிலே ஆண்மை என்பது உண்மை இருந்தா நீ ராஜாவை தேடிக்குறி வர தயார். அதுக்கு வக்கு இல்ல, வகை இல்ல, யோகிதை இல்ல, அருகதை இல்ல. ஏதோ பத்திரிகை நண்பர்கள் கூப்பிட்டு வச்சு எதையும் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவங்களுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. 3 நாள் ஆச்சு, அந்த சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்ல. ஆதாரம் கொடுங்கள், ஆதாரம் கொடுங்கள் என்று கேட்கிற பழனிசாமியை நான் கேட்கிறேன். அந்த சட்டங்கள்ல குறைந்தபட்ச ஆதார விலை உண்டு என்ற வாசகம் இருந்தால் காட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். அந்த சட்டத்தில் அது இடம் பெற்றிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுகிறோம். எம்எஸ்பி எனப்படும் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அந்த எம்எஸ்பி என சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை அந்த சட்டத்தில் எந்த இடத்துல இடம்பெறல. அதனால்தான் விவசாயிகள் வீதிக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. கம்பெனிகளோட விவசாயிகள் ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளலாம் என்கிறார் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள். அந்த ஒப்பந்தம் மீறப்பட்டா நீதிமன்றம் போக முடியாது என்பது அவருக்கு தெரியுமா? தெரியாதா? அவருக்கு தெரியாது. தெரிந்து கொள்ளவும் முயற்சிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் விவசாயி அல்ல, அவர் ஒரு வேடதாரி. அவர் விவசாயி அல்ல, ஒரு வேடதாரி. ஏற்கனவே இதே 3 வேளாண் சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட உடனே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினோம். கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி அதில் எதிர்த்து தீர்மானம் போட்டோம். தீர்மானம் போட்டது மட்டுமல்ல, அதற்காக உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழகம் முழுவதும் நாம் நடத்தினோம். ஏறக்குறைய அப்போது கொரோனா காலம் கடுமையாக இருந்த காலம். அதனால் விதிமுறைகள் எல்லாம் வகுத்து ஏறக்குறைய 3500க்கு மேற்பட்ட இடங்களில் அந்த போராட்டத்தை நடத்தினோம். கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைக்கு உட்பட்டு நடத்தினோம். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் நான் போய் பங்கேற்றேன். அப்பொழுது நான் அந்த கூட்டத்தில் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன், கேரளா நீதிமன்றம் சென்றிருக்கிறது, இன்னும் பல்வேறு மாநிலங்கள் நீதிமன்றத்திற்கு செல்லவிருக்கிறது. எனவே நம்முடைய தமிழக அரசும் வழக்கு போட வேண்டும், நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். இதை எதிர்த்து என்று நான் ஒரு கோரிக்கை வச்சேன். இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழக நீதிமன்றத்திற்கு செல்லும் என்று நான் உறுதி தந்தேன். கடைசி வரை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக நீதிமன்றம் செல்லல. அதனால் திமுக நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் மூலமாக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கேரளாவும் நீதிமன்றத்திற்கு போயிடுச்சு. பஞ்சாப் மாநிலமும் அரசின் சார்பில் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய மாநில நம்முடைய விவசாயியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழனிசாமி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? மிக்சர் சாப்பிட்டு இருக்கிறாரு. நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான் அப்படின்னு நானும் விவசாயி தான், நானும் விவசாயி தான் நாள்தோறும் புலம்பிட்டு இருக்கீங்களே, ஊரூரா போய் சொல்லிட்டு இருக்கீங்களே. இந்த விவசாயினால் விவசாயிகளுக்கும் பயனில்ல, மக்களுக்கும் பயனில்ல. அவரை வீட்டுக்கு அனுப்புகின்ற பணியில நாட்டு மக்கள் இன்றைக்கு முழுமையாக ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை தான் விவசாயிகளை காக்க, மக்களை காக்க, மண்ணை காக்க நாம் போராட வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம். டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்தை பார்த்த பிறகாவது இன்று இங்கு ஏன் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை பார்த்தாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்கங்க. இதான் லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு. ஏன்னா விரைவில் ஆட்சி மாறப்போகுது. ஆட்சி மாறுவதற்கு முன்பு ஒரு பிராயச்சித்தத்தை தேடிக்கணும்னா இந்த 3 வேளாண் சட்டத்தை எதிர்க்கிற துணிச்சல் வரணும்னா கூட்டணி அறிவிச்சிட்டீங்களே. அரசு விழாவாக இருந்தாலும் பிஜேபி சொல்லுதோ இல்லையோ, அமித்ஷா சொன்னாரா இல்லையோ, அவர் சொல்றதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு உங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள்
அதற்கு பயந்து அஞ்சு நடுங்கி கை கட்டி கொண்டு வாய்ப்பொத்திக் கொண்டு நாங்க பிஜேபி தான் கூட்டணி என்று பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறீங்களே, அந்த கூட்டணியாக இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி தானே மத்தியில் இருக்கு. எனவே அவர்களிடத்தில் வலியுறுத்துங்க, வற்புறுத்துங்க, உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டுங்க, சட்டமன்றத்தை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். ஆக அதை மூலமாக நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். நான் சொல்றேன், இதை செஞ்சா எடப்பாடி பழனிசாமிக்கு பாவ மன்னிப்பு இல்லைன்னா டேஷ் டேஷ், அவ்வளவுதான். இந்தியா கிராமங்களில் வாழுகிறது என்று சொல்லுகிறோம். இந்திய நாடு விவசாய நாடு என்று மிக பூரிப்பா மகிழ்ச்சியா பெருமைப்படுறோம். அதனால் விவசாயிகளையும் கிராமங்களையும் சிதைக்கக்கூடிய திட்டங்கள் சட்டங்களை தான் மத்திய அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இதனை அப்படியே அனுமதிக்க முடியாது. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். நேற்று பிரதமர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை காணொலி காட்சியில் நடத்தி இருக்கிறார். கொரோனாவை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு கூட்டம். பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் அழைச்சி ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்முடைய நாடாளுமன்ற குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய கழக பொருளாளர் TR பாலு அவர்கள் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி பிரதமருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அதை பேச விடாமல் தடுத்திருக்கிறாங்க. ஆக துணிச்சலோடு தைரியத்தோடு நம்முடைய பாலு அவர்களும் திருச்சி சிவா அவர்களும் மாநிலங்களவையின் சார்பில் பேசி இருக்கிறார்கள். ஆக 3 வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெறுகிற வரையில் போராட்டம் தொடர வேண்டும். போராடக்கூடிய விவசாயிகளை அழைச்சு உடனடியாக பிரதமர் அழைத்து பேசி சமரச முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்டி இந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதற்கான முயற்சியில ஈடுபட வேண்டும். ஜனநாயகத்திற்கு கட்டுப்பட்ட ஆட்சி இது என்பதை பிஜேபி இதன் மூலமாக நிரூபித்தாக வேண்டும். ஏழை தாயினுடைய மகன் பிரதமர் மோடி என்பது உண்மை சொன்னா அதை மெய்ப்பித்தாக வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியத்தை செய்யுங்க. இல்லை என்றால் அதுவரை இந்தியாவில் நடக்கிற அந்த போராட்டத்திற்கு துணை நிற்க ஆதரவாக என்றைக்கும் திமுக தொடர்ந்து இதில் ஈடுபடும். இந்த போராட்டம் தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதுகாவலர் நம்முடைய வருங்கால முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அண்ணன் தளபதியுடைய இதயத்திலே தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற சேலம் மாவட்டத்திலே வாழ்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பத்திரிகை நண்பர்களுக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒளி அமைப்பித்துக் கொண்ட சவுண்ட் சிஸ்டம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி.